நடந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழக வளர்ச்சிக்கான 14 அம்ச அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். 2030க்குள் வீடற்றவர்களுக்கு கிராமத்தில் 5 லட்சம் வீடுகளும் நகரத்தில் 2 லட்சம் வீடுகளும் கட்டப்படும் என அறிவித்த முதல்வர் ஸ்டாலின், அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும், சர்க்கரை நோய், புற்றுநோய் ஆகியவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முகாம்கள் அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். வேளாண் துறையில் இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டேராக உயர்த்தப்படும் எனவும், 1,25,000 விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 100% ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டுவரப்படும் என கூறிய முதல்வர், புதிதாக 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கிராமங்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்தப்படும் எனவும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார். மாநிலங்களவை எம்பி பதவிக்கு திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த 6 பேரின் மனுக்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பி பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்றது. திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் LK சுதீஷ் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 4 பேரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதன் கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணி ஆகியோர் தாக்கல் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனைத்து சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவில் விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் அவகாசம் நிறைவடைந்தது. திமுக சார்பில் போட்டியிட 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ளனர். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிற தலைப்பில் திருச்சியில் வரும் 9ஆம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 10 லட்சம் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் 200 ஏக்கர் பரப்பிலான இடத்தில் பணிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் மாநாட்டுக்கான பணிகளை அமைச்சர் KN நேரு பார்வையிட்டார். சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட ஆலோசித்து வருவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிப்பதாகவும் அவர் கூறினார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை நாளை அறிவிக்கிறார் தவிக தலைவர் விஜய். நாளை மாமல்லபுரத்தில் நடைபெறும் மகளிர் தின விழாவில் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் வெளியிடுகிறார். கரூர் துயரத்திற்கு முதல் காரணம் விஜய் தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தெரியாமல் நடந்துவிட்டது என்று மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.